இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே இந்த கால வேலைக்காக நன்றியுறத்தோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போத பாதுகாத்த தேவன் இந்த புதிய மாதத்தை காணும்படியாக இந்த மே மாதம் ஆண்டவர் 5ஆம் மாதத்தில் கர்த்தாவே 1ஆம் தேதியிலே தேவன் இந்த நாளில் எங்களை கூட்டி சேர்த்தபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் தேவன் பாதுகாத்தீர், ஏந்தினீர், சுமந்தீர். இந்த புதிய மாதத்தை காணும்படி கிருபை செய்தீர், அதுக்காக நன்றி. கர்த்தாவே, புதிய மாதத்தின் வாக்குத்தத்தங்களை ஆண்டவரை தந்து எங்களை ஆசீர்வதிங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த புதிய மாத வாக்குத்தத்தத்தில் ஆண்டவரே 1 சாமுவேல் ஆண்டவரே 30ஆம் அதிகாரம் கர்த்தாவே 8ஆம் மதத்தை நாங்கள் பார்க்கிறோமே. கர்த்தர் தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டையில் பின்தொடர் வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான இந்த காலை வேளையில் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்ற வாக்குத்தத்தின்படி இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவாராக. பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ இழப்புகள் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிறோம், மறுநாள் பார்த்திங்கன்னா ஒரு துக்கமான சூழ்நிலை. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம், ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டங்கள், ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா நல்லா காசு இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா பணம் நெருக்கடி வருகிறது, ஒரு பக்கம் பார்க்கும்போது சுகமாக இருக்கிறோம், ஒரு நாளில் பார்த்தா திடீர்னு பலவீனப்பட்டு போகிறோம். ஒரு நாளில் அப்படியா நம்மளோட வாழ்க்கையிலே பார்க்கும்போது நாம் சகலமாக சில சமயம் பரிபூர்ணமாக இராதபடி இழந்து போகிறதை பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், சகலத்தையும் நீ என்ன பண்ணுவேன், திருப்பி கொள்வாய். அல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கி அநேகர் அது இழக்கிறாங்க, ஆனால் அது பெற்றுக்கொள்ளத்துக்கான காரியங்களை அவர் செய்கிறதில்லை. எதனால் நாம் ஆசீர்வாதம் கெட்டு போகிறது, ஏன் சமாதானம் கெட்டு போகிறது, ஏன் நிம்மதி கெட்டு போகிறது, ஏன் நம்மளுக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த வியாதி வருகிறது, எல்லாத்துக்கும் ஒரு முகாந்திரம் இல்லையா என்று நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. இது ஆண்டவர் எல்லாரையும் கஷ்டப்பட்டு தான் அவர் பார்ப்பாரா? இல்லை. அநேக நேரத்தில் நம்முடைய தவறுகள் மித்தம் நம்மளுக்கு பிரச்சனைகள் வருவது உண்டு, நம்முடைய தவறுகள் மித்தம் இழப்புகள் வருவது உண்டு. ஆனால் அதை நாம் சரியாய் நாம் தேவ சமூகத்தில் ஆராய்ந்து அதை பார்த்தோமானால் கர்த்தர் நம்மளுக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ தாவீது இந்த இடத்துல பார்க்கணும்னா, தாவீது அவன் குடும்பத்தையும் சத்துரு பிடித்து கொண்டு போயிடுறான். அப்போ வேதம் சொல்கிறது, அவன் என்ன பண்ணான், அவன் தன்னுடைய பலன் போக மட்டும் அழுதான். முதல்ல நமக்கு ஒரு அழகு அனுபவம் இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் அழுகணும், மனசுக்கு முன்னாடி போய் அழக்கூடாது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், தேவன் அவன் அனைத்தையும் இழந்த போது அவன் என்ன பண்ணான், ஆண்டவர் சமூகத்தில் போய் அவன் அழுதான். அல்லேலூயா. கண்ணீரோடு தன் குடும்பத்துக்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன் ஜனங்களுக்காக அவன் அழுதான். பலன் போக மட்டும் அழுதான். அல்லேலூயா. அதனால தான் அவனால் சகலத்தையும் திருப்பி கொள்ள முடிந்தது. இன்றைக்கி பார்க்கணும், நாம் சகலத்தையும் நாம் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் நாம் ஊட்டி செபிக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். கஷ்டம் வந்துட்டேன்னு அவனும் அழுது நின்றுல, அதுவும் மேலான ஒரு காரியங்களை அவன் செய்கிறான். என்ன செய்கிறான், கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். அன்றையே நான் இந்த மட்டம் போகட்டுமா, போனால் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா, போனால் நான் திருப்பி கொள்வேனா, இல்லை சத்துரு எண்ணெயை பிடிச்சி உள்ள வச்சுப்போனா என்ற பல கேள்வியோட அவன் தேவ சமூகத்தில் முதலாவது அவன் செய்தது, தன் இறுதி பலன் போக மட்டும் அழுதான். நான் கர்த்தருக்கு பிரியமானவங்களே, நம்முடைய தேவ சமூகத்தில் நாம் அழுகிற நம்ம குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக, நம்ம கொடுத்த தரிசனத்துக்காக, நம்ம கொடுத்த ஆத்துமாக்களுக்காக, நம்ம கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக, நம்ம கொடுத்த மென்மையான காரியங்களுக்காக, இவ்வளோ ரட்சிப்புக்காக, தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நாம் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கும். பாருங்கள், யாரையும் ஆண்டவர் வெறுமையாய் வேண்டாவாய் தண்டிக்க விடுறதில்லை. ஆனால் அவரு பார்த்தீங்கன்னா ஒரு சிலத்தில் சில காரியங்கள் அவர் ஒப்பு கொடுத்தானா அது நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்ததுக்காக இருக்கும். தாவீதின் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்தபோது அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்து அது தண்டை போய் அந்த சத்துரு பின்தொடர்ந்து அவன் சகலத்தையும் திருப்பி கொண்டான். காரணம்,
அவன் தேவ சமூகத்தில் கண்ணீர் விடுத்து தேவனுடைய வார்த்தையை கேட்டான். பிரியமானவளை, இன்றைக்கி காலை வேளையில் நம்ம வாழ்க்கையில் நாம் கர்த்தரிடத்தில் வார்த்தையை பெற்றுக்கொள்ளவர்களாக காணப்பட வேண்டும். உன் குடும்பத்தை குறித்து ஒரு வார்த்தை இருக்கணும். உன் தரிசனத்தை குறித்து கர்த்தரிடத்தில் வார்த்தையை பெறணும். உன் பிள்ளைகளை கொடுத்து ஒரு தரிசனமான வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். ஒரு சமயம் ஒரு பிரச்சனைகளோடு நான் கடந்து போகும்போது என் பிள்ளை ரொம்ப கஷ்டத்தில் இருந்தான். அப்போ ஆண்டோட சமூகத்தில் நான் ஜெபித்தேன். அப்போ ஜெபித்த போது இது அந்த காரியத்தை வைத்து தான் இன்றைக்கி வரையும் ஆண்டவர் சொன்னால் உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தமாக இருக்குது. எந்த வார்த்தை வருதோ, எந்த தரிசனங்கள் வருதோ, என்னென்ன வருதோ அதுக்கு விரோதமாக தான் வாழ்க்கை இருக்கும். ஆனால் நாம் விசுவாசித்து அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்து காரியங்கள் செய்யணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெபிக்கவே நேரம் இல்லை. அவர்கள் பிஸியாக இருக்குது. வேலை மித்தம், வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் மித்தம், நிறைய அலுவலர்கள், ஃபங்க்ஷன்கள், இதுக்கெல்லாம் நிறைய காரியங்கள் ஒதுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்க்கையை காணும்போது கர்த்தர் அவங்க செய்கிறதில்லை. அதனால தான் நிறைய காரியம் அவங்க இழந்து போனவங்களாக காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை தேவன் செய்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையை கேட்கும்போது நான் அதை வைத்து நான் ஜெபித்தேன். அப்போது பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலைக்கும் அந்த வார்த்தைக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அது விசுவாசித்து இது கண்ணீரோடு அந்த வார்த்தையை ஜெபிக்கும் போது பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா வார்த்தை காரியமர்கள அருமையான மகள் கூட திருமண காரியங்களில் அவள் கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த திருமணத்துக்கு அவள் ஆயத்தப்படினாள். சில நேரத்தில் அந்த வார்த்தையில் சில காரியம் அது எதிர்பாராத காரியங்கள் இருக்குது. ஆனாலும் தேவன் சொன்னார்னால் அவர் நிச்சயமாக நன்மையான அழைத்துள்ளார். சூழ்நிலைக்கு சாதகமாக இல்லாமல் போகலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மளுக்கு சாதகமான சூழ்நிலையை நம்மளுக்கு உருவாக்கி அவர் தருவார் இருக்கிறார். பாருங்கள், யோபு 8ஆம் அதிகாரம் 43 பார்க்குறோம். அப்போ யோபு தன் சகோதரனுக்காக ஜெபித்தார். அவன் சிறைப்பை கர்த்தர் மாட்டினார் என்று வேதம் பார்க்குறோம். அவன் சிறைப்பை மாட்டினதும் இல்லை, அவனுக்கு இழந்ததை திருப்பி இரட்டத்தனையாக கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான யோபு எதை இழந்தான்? சும்மா ஏதோ ஒரு ஆடோ மாடு அவன் இழந்தில்லை. ஒரு ஏதோ பிஸ்னஸ் இல்லை பண்ணோம், அதில் நஷ்டம் ஆகிடுச்சு, அது அவன் இழந்தில்லை. இல்லை ஏதோ ஒரு கார் விபத்தாகிடுச்சு, ஒரு கார் வாங்கிக்கலாம். ஆனால் அவன் இழந்ததை ஈடு கொடுக்க முடியாத காரியங்கள் இழந்தான். தன் பிள்ளைகள் 10 பேரை இழந்தான். சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து, அவனுக்கு கொடுக்க மரியாதை, அவனுக்கு கொடுக்க கௌரவம் அத்தனையுமே இழந்துட்டான். அவனுக்குன்னு இழக்கக்கூடியது ஒன்றுமே இல்லை. எல்லாம் பூமிக்குரியதும் எல்லாத்தையும் அவன் இழந்த நிலையிலையும் அவன் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம சூழ்நிலை நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, எல்லாம் நன்மையாக இருக்கும்போது நாம் செய்ய வேண்டிய காரியம் அநேகமாக இருக்கும். நமக்கு எல்லாம் எதிராக நிற்கும்போது கர்த்தரை எப்படி சார்ந்து கொள்கிறோம் பாருங்கள். யோபுடைய வாழ்க்கையில் அவன் கர்த்தரை எவ்வளவா சார்ந்து கொண்டான். எவ்வளவா நல்லா தெரிஞ்சு நம்ம கர்த்தரத்தை ஆசீர்வாதத்தை பெறுறோம். கர்த்தரிடத்தில் நிறைய காரியங்களை பிரச்சனை பெற்றுக்கிறோம். உயிரை கொடுத்து நம்மளை மீட்டு இருக்கிறாரு. நம்மளுக்கு அபிஷேகம் தந்து அந்த கனமான ஊழியங்களை கொடுத்துருக்காரு. ஆனாலும் அவர் இன்னும் நம்ம அவருடைய காரியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளாத அநேகத்தில் நம்ம இருக்கிறோம். கர்த்தருடைய பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில் அவருக்கு யோபு கர்த்தரை எவ்வளவாய் நேசித்தான் என்பதே அவன் வாழ்க்கையில் தன்னை விளங்க பண்ணினான். பாருங்கள், அவன் பிள்ளைகளை இழந்தான். எல்லாமே இழந்த போதும் அவன் கர்த்தருடைய அன்பையும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தர் மேலே இருக்க நம்பிக்கையும் அவன் இழந்து போகவில்லை. கர்த்தர் மேலே நீங்கள் பூமியில் நீங்கள் எதை இழந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கர்த்தருடைய பிரசனத்தையும் அபிஷேகத்தையும் அவருடைய ஆளுகையும் அவருடைய அரவணைப்பையும் அவரோட உறவை நாம் இழந்து போகக்கூடாது. இழந்துட்டேன்னு வச்சுக்க பரிதாளமலை. யூதாசின் வாழ்க்கையில் பாருங்கள், அற்பமான பணத்துக்கு ஆசைப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தையே இழந்து போனான். ரட்சிப்பை இழந்து போனான். அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பை இழந்து போனான். கிருபை இழந்து போனான். அவன் வாழ்க்கை முடிவு மோசமாக இருந்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இது பூமிக்குரிய பார்த்து ஒரு நாளும் கர்த்தருடைய கூறியதை நாம் இழந்தே போகக்கூடாது. யோபு பாருங்கள், அவன் எல்லாம் இழந்து போனாலும் கர்த்தருடைய அன்பை பிடித்து கொண்டான்னு பார்க்குறோம். தாயின் வயிற்றில் நிர்வாணியாக வந்தேன், அவ்விடத்தில் நிர்வாணியாக போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், யோபு தன் வாயில் தேவனை குறித்து குறை சொல்ல. இன்றைக்கி ஏதாவது பிரச்சனை வந்தால் எவ்வளோ குறை சொல்கிறோம். ஏன் என்னை இது பண்ணிட்டீங்க, ஏன் காண்டர் பார்க்கறா அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல அங்கலாய்த்து சில வார்த்தைகளை பேசுகிறோம். ஆனால் யோபு தன் பேச்சிலே அவன் கவனமாக இருந்தான். இன்றைக்கி
நம்முடைய பேச்சில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் அவன் பக்தி வைராக்கியமாக இருந்தான், தேவனுக்கு உத்தமமாக இருந்தான். அல்லேலூயா. அவன் தப்பே செய்யலை, அவனை தண்டிக்க வேண்டிய சூழ்நிலையே இல்லை. ஆனாலும் சாத்தான் அவனை சோதிக்கும்படி கர்த்தரை ஏவினார் என்று வேதம் காட்டுகிறது. அவன் கையில் அவன் ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் கர்த்தர் என்னதான் ஒப்பு கொடுத்தாலும் சாத்தான் தான் சோதிக்கிறான்னு இன்றைக்கி நம்மளுக்கெல்லாம் தெரியும். சாத்தாக்குறான், சாத்தா வந்துட்டா, பிசாசிக்கிறான், பிசாசி இப்படி பண்ணுறான், நம்ம அநேகங்களும் சொல்கிறோம். அந்த வார்த்தை கூட அவன் சொல்லவே இல்லை. பிசாசினால் 100க்கு 100 சோதிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் யோபு. ஆனாலும் ஒரு நாளும் பிசாசு என்னை சோதிச்சுது அப்படின்னு அவன் சொல்லவும் இல்லை. அது பிசாசால் சோதிக்கிறான் என்று அவனுக்கு அது தெரியாது. அன்பு தேவையுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே பாருங்கள் எத்தனை சோதனை வந்தாலும் வேதனை வந்த வேதனை சொல்கிறது யாக்கோபில், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சோதித்த பின்பு அல்லேலூயா துதியில் பொன்னாக விளங்குவான். அவனை சகிக்கிற மனுஷனாக இருக்கணும். யோபுக்கு வந்த சோதனை அவன் சகித்தான், பொறுத்து கொண்டான். எத்தனை காரியங்கள் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், பிள்ளைகளை குறித்து எவ்வளோ பாரம், இன்றைக்கி குடும்பத்தை குறித்து எத்தனை பாரங்கள். இன்றைக்கி நம்மளுக்கு இப்போ பணம் இல்லைனா இன்றைக்கி எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி பணத்தை எல்லாமே நம்மளை ஒன்றையும் செய்ய முடியாது. நீங்கள் நல்லா காசு பார்த்துட்டு காசே இல்லைனா நம்ம எப்படி இருக்கோம். ஆனாலும் யோபு எவ்வளோ ஒரு செல்வந்தனாக இருந்தான். அவனால் எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆனால் அவன் கையில் இன்றைக்கி எதுவுமே கிடையாது. அவன் உண்டான். ஆனாலும் பாருங்கள், அவனுக்கு பொருளை இழந்திருக்கலாம். ஒரு மனுஷன் காசு பணத்தை இழந்திருக்கலாம், ஒரு செல்வத்தை இழந்திருப்பான், பிள்ளைகளை இழந்திருப்பான். ஆனால் ஆளுங்க யோபு சரீரத்தில் வேதனையை சுமக்கிறவனாய் ஒரு சமயம் வியாதி கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த வியாதியின் மத்தியில் கூட கர்த்தரை அவன் உயர்த்துகிறானா, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்குவேன். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்ல முடியுமா? ஆளுங்க அவனுக்கு எத்தனை இழப்பு அப்பா. அந்த யோபுன் வாழ்க்கை சரித்திரத்தில் படிக்கும் போதே அப்படியே ஒரு கலக்கமாக இருக்கும். அப்படி ஒரு தேவ மனுஷன். இன்னைக்கு கடைசி நாட்களை நாம் இருக்கிற முடியாது. இன்றைக்கி நம்ம விசுவாசங்கள் ஒழிந்து போகிறது, எல்லாம் காண்கிறமே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் யோபு பாருங்கள், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். என்ன இல்லை, அவன் சாகலை, அவ்வளோ தான். உயிரை தரும் இது எல்லாத்தையும் அவன் இழந்துட்டான். ஆனால் அந்த மத்தியில் அவனால் சொல்ல முடியும்னா, இன்னைக்கு கர்த்தர் நம்மளை வைத்திருக்க காரியம் என்ன? சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சோதனைகள், சின்ன சின்ன இழப்புகள், சில சிறுமிய பணக்குறைகள், பட்டாக்குறைகள், சில அவதூறான பேச்சுகள், நிந்தையான வார்த்தைகள், காயப்படுத்துகிற காரியங்கள், அநேக மக்கள் இது நம்ம கொடுக்க நிறைய நன்மை செய்து நம்ம பாடுபாடுகளாக இருக்கோம். ஆனால் இதெல்லாம் பார்த்து நம்ம சோர்ந்துடும். ஆனால் யோபு நிலைமையை பார்க்கும்போது நாம் 1% இருக்கிறோமான்னு பண்ணால் இல்லை. அல்லேலூயா. ஆனால் அவன் சகலத்தை திருப்பிக் கொள்ள அவன் காரணம் என்னவா இருந்தது? அது தாவீது சொல்கிறான், சகலத்தையும் திருப்பிக் கொள்வனாக கேட்கும்போது சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வா என்று சொன்ன அந்த தேவன் யோபுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவன் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள காரணம் என்ன? அவன் தேவனை குறித்து குறை சொல்லவும் இல்லை, அவரை குற்றப்படுத்தவும் இல்லை, தன் வாயிலே அவரை குறித்து அவன் மகிமை தான் சொன்னான். அல்லேலூயா. அவன் பாருங்கள் எவ்வளோ ஒரு காரியம். இன்றைக்கி நம்ம எப்படியெல்லாம் முறுமுறுத்துறோம். சின்ன சின்ன பிரச்சனை வருது, சின்ன சின்ன காரியங்கள் வருது. கர்த்தர் இப்படி பார்க்குறாரா, இருக்கிறாரா, அவர் இல்லையா, நம்ம ஏன் நடக்குது, இப்படி ஆயிடுச்சுன்னு அநேக காரியங்கள் நம்ம மனசு கஷ்டப்பட்டு நம்ம சிலத்தில் சோர்ந்து போயிடும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே. ஆனாலும் அவனுக்கு இருதயத்தை கர்த்தருக்குள்ள தெளிவு. ஏன்னா அவன் தெய்வத்தை அறிந்து வணங்கினான். இன்றைக்கி அப்படி தான் நம்ம வணங்கணும். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் அன்பை ருசிக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். ஏதோ வரதை வச்சு பார்த்தே அவரை நம்பிட்டோம். நீ தேவையை பார்த்தே இயேசுவை பார்த்துருவோம். அவரை பார்க்கும் போதே எதா கிடைக்குமான்னு பார்க்குறோம். அதனால தான் அவர் அன்பை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவருக்கு சகலத்தையும் அன்பினால் வாழ முடியும். ஆனால் யோபு பார்த்ததெல்லாம் அவருடைய அன்பை பார்த்தான், அவருடைய கிருபையை பார்த்தான். அல்லேலூயா. அதனால தான் அவர் குறை சொல்ல முடியல. எப்படிப்பட்ட தெய்வன்றது அவன் தின்னான். சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைப்பது தடைபடாது. அல்லேலூயா. எவ்வளோ வார்த்தைகள். நான் போகும் வழியை கர்த்தர் அழிவார், என்னை சோதித்த பிறகு நான் பொண்ணாக விடுங்க திட்டமாக சொல்கிறான். இது ஒரு சோதனை தான், நான் தப்பு பண்ணி வரல. ஆனால் சோதித்தாலும் ஒரு நல்ல பண்ணுவேன், அதில் நான் கூட என்ன பண்ணுவேன், பொண்ணாக விளங்குவேன். எவ்வளோ ஒரு அழகாக ஒரு சொல்ல முடியுமா? இன்றைக்கி இந்த வார்த்தைலாம் எவ்வளவோ போராட்டம் வரும்னால சோர்ந்து போயிடும் வாழ்க்கையில். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் எழும்போம். ஆனால் யாரை பற்றி கொள்கிறோன்னு தெரியாது. கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. அவர் சமூகத்தில் தாவீது பாருங்கள், இதுத்தை ஊட்டி பலன் போக மட்டும் அழுதான். எந்தெந்த பிரச்சனை வருதோ இன்றைக்கி கர்த்தருக்கு பிரிகள் இன்றைக்கி அதை விட்டு வேறு என்ன பண்ணணும், இந்த ஒழுங்காட்டில் போய் ஜெபம் பண்ணலாம் போகிற தப்புன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் அவர் சமூகத்தில் அமர்வது தான் ஒரு பலனே, அவர் இதயத்தில் ஊற்றுவது தான் பலனே. இப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தேவ சமூகத்தில் அழுது
அவர்கிட்டே நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லணும். தாவீது சொல்லுறான், எல்லாம் அழுத பிற்க நான் போய் திருப்பிக் கொள்வேன் ஆண்டவரேன்னு கேட்கும்போது, நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்று சொன்ன வார்த்தை அவன் பெற்றுக்கொண்டு போய் அதை திருப்பி கொண்டான். யோபுடைய வாழ்க்கையிலே முன்னிலே காட்டிலும் பின்னிலேயே ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார் பார்த்தீங்கன்னா, தான் சகோதரனை பாருங்கள், அவரை யோபு எந்த நிலையில் இருந்தாரோ அப்படிப்பட்ட 3 சகோதரர் வந்து அவருக்காக பேசுகிறாங்க. ஏதோ துக்க விசாரித்து ஆறுதல் பத்திரம் வந்தவங்க அவரை காயப்படுத்தி அவரை பார்த்தா அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தா அங்கே பல காரியங்களை அவங்க பேசுகிற பார்க்குறோம். தேவனுடைய கோபமே அங்கே பட்டி எரியுது. யோபுவை போல நிதானித்து பேச இன்றைக்கி கர்த்தரை குறித்தோ காரியங்களை குறித்து நிதானித்து பேசக்கூடிய காரியங்கள் நம்மிடத்தில் இல்லை. ஆனால் யோபு அவன் தேவனை குறித்து நிதானித்து பேசினான் என்று வேதம் காட்டுகிறது. அதான் சொன்னான், இப்போ அவங்கள்ட்ட என்ன பண்ணுங்க, காளைகளை கொண்டு போய் பலி செலுத்துங்க, அவன் முகத்தை பார்த்து நான் உங்களுக்கு இரக்கம் செய்வேன்னு சொல்லி யோபு தான் சகோதரனை பாருங்கள் உள்ளா திட்டிங்கன்னா நான் பண்ண முடியாதா? நம்ம பண்ணுவோமா? இன்றைக்கி நம்ம திட்டினவங்கள, நம்மளை பணத்தை பறித்தவங்கள, காயப்படுத்தினவங்கள நீ போய் செய்யுங்களா? கிடையவே கிடையாது. நம்ம வீட்டிலே சொந்த மனைவி திட்டினாலும் நம்மளால் சகிக்க முடியல, சண்டை போடுறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் எப்படி பண்ண எவ்வளோ பேர் இன்றைக்கி நம்மளை பேசுகிறாங்க காரியங்கள். ஆனாலும் பாருங்கள் எவ்வளோவா பேசுகிறாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க 3ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 39 வரைக்கும் பேசி கொண்டு தாங்கிறாங்க. கிட்டத்தட்ட 35 அதிகாரம் ஃபுல்லாக அங்கே நண்பர்கள் மாற்றி மாற்றி அந்த அதிகாரத்தில் பேசுகிறத பார்க்குறோம். ஆனாலும் இவ்வளோ பேசின போதும் அவனுக்காக அவன் ஜெபிக்கிற இருதயம் இல்லைன்னா எப்படிப்பட்ட இருதயம் அவனுக்கு இருந்ததுன்னு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மற்றவனுடைய காரியங்களை விட அவன் எவ்வளோவா பேசினாலும் அவனை மன்னித்து அவனுக்காக ஜெபிக்கிற அன்பு அவனிடத்தில் இருந்தது. அதனால தான் அவனை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். இன்றைக்கி நம்ம இடத்துல நம்மளை யார் எதனால் பேசினாலும் பிரச்சனை அவங்களையும் நேசித்து மன்னிக்கவும் மறக்கவும் கற்றுக்கொள்கிற ஒரு ரீதியத்துக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். யோபு அவன் வாழ்க்கையில் இரட்டத்தனையாக கொடுத்தார். பாருங்கள், அவன் வாழ்க்கையில் பார்த்தா எல்லாம் கொடுத்தார், மனைவி ஒன்று தான் கொடுத்தார். அவன் எல்லாம் படிச்சுக்கினார், ஆனால் ஒன்றை படிச்சிக்கல, மனைவி படிச்சிக்கல. எல்லாம் நினைப்பாங்க மனைவி பிசாசு சோதிச்சிட்டான், அதனால தான் வந்து பாருங்கள் உத்தமத்தில் இருக்கிற உண்மை, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு, எல்லா வேதத்தில் எல்லா ஊழியக்காரரும் சொல்லுவதை பார்க்குறோம். அவன் சொல்லும் போட பண்ண நீ ஒரு பாவி, நீ ஒரு அநியாயக்காரன்டா அப்படி சொல்லி அவன் சொல்லவே இல்லை. தன்னோட கணவனை உத்தமன் என்பதை பார்த்தது அந்த மனைவி சொல்கிறான். எனக்கு கூடயே இருக்கிறான், என் வீட்டுக்காரர் உத்தமாக இருக்கார், இவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஒரு உத்தமாக வந்து இப்படி கஷ்டப்படுறாரு, ஒரு உத்தமாக வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ வியாதி சுமக்கிறாரு, இந்த தேவனை தேடி இந்த உத்தமமும் நீதிமானாக வந்த என் கணவருக்கு இப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்துட்டாரே சொல்லி தான் அந்த காரியத்தில் அவள் பாரப்படுறான். ஆனால் சொல்லலாம் சாத்தான் சோய்த்தான்னு சொல்லி அநேகர் வலுவுறுத்தி காரியங்களும் இருந்தாலும் இயேசு நாமத்தில் பார்க்குறோம். அவள் தேவனை ஏன் தூசிக்க சொல்லணும்? நீ உழவா உண்மையாக இருந்துட்டு இந்த தேவன் உனக்கு என்ன பண்ண நன்மை செய்யலையே, நீ இன்னும் உத்தமத்தில் இருக்கிறியா அப்படி சொல்லி அவன் படுகிற வேதனையை பார்க்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிற என்னுடைய தியானத்தில் இந்த காரியம் வந்தது. மற்றவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொன்னான், நீ உத்தமத்தில் இன்னும் இருக்கிறியா, தேவனை தூஷித்து நீ ஜீவனை விடு. ஏன்னா அவன் படுற கஷ்டத்தை அவ்வளோ சகிக்க முடியல. இன்னொரு காரியம், யோபுவோட மனைவியை குறித்து பயங்கரமாக அதிகமாக பைபிளில் போடலை. இன்னொரு காரியம் என்ன இருக்குன்னா, அந்த மனைவி தான் அவனுக்கு ஆகாரம் கொடுத்து பராமரித்தா. சீவு உடையுது உடம்பு ஃபுல்லாக, அவனோட கொப்பளத்தில் சொரிஞ்சு கொண்டு இருக்கிறான். அவன்கிட்ட யார் போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? வேலைக்காரனை கூப்பிட்றான், காது கிளவாலும் போயிட்டான். அவன் கூட்டம் ஒரு மனுஷன் அவனை திரும்பி பார்க்க யாரும் இல்லை, அவனுக்கு ஆகாரம் கொடுக்க ஆள் இல்லை, தண்ணி கொடுக்க ஆளுகள் இல்லை. அந்த மனைவி தான் அவன் கூட இருந்து அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து போஷித்து வந்தனால தான் அந்த மனைவி கொடுத்து மறுபடியும் 10 பிள்ளை பெருமொழி கர்த்தர் அவங்களுக்கு இரக்கம் செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவங்களே, இந்த கால வேளையில் ஹல்லேலூயா யோபுவின் வாழ்க்கையில் கர்த்தர் சகலத்தையும் திருப்பி கொடுத்தார், ரெட்டத்தனையாக கொடுத்தார். 10 மனைவிகள் பாருங்கள், அது மாதிரி எதெல்லாம் இழந்தாலும் ரெட்டையாக வந்தது. ஆனால் மனைவி வேண்டி தான் ஒன்று கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு மனைவியாக சாக வச்சுட்டு உனக்கு 2 மனைவி தரணும்னு சொல்லலை. அந்த எல்லாம் இழந்த யோபுக்கு அந்த மனைவி வண்டி தான் பழசு, இதெல்லாம் புதுசு. ஹல்லேலூயா. காரணம் அந்த மனைவி அவனுக்கு அந்த கஷ்ட நேரத்தில் அவளுக்கு உதவியாக இருந்தார் என்பது தான் உண்மையான சத்தியம். அதோட இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ காரியம் இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனையோடு இருந்து கணவன் மனைவிக்குள்ள எத்தனையோ போராட்டங்கள், சந்தோஷம் இழந்திருக்கலாம், நிம்மதியை இழந்திருக்கலாம், பிள்ளைகளுக்கு அநேக பாதிப்படுறதுனால அநேக பலவீனப்படுறதுனால அவங்க சுகவீனத்தை இழந்திருக்கலாம். புறத்தில் நாம் ஊழியம் செய்கிறது நிமித்தம் இல்லை சொந்தக்காரர் நிமித்தம் நிறைய பேர் நல்லா இருக்கும்போது நான் சொந்தக்காரர் கூட இருப்பாங்க.
எப்போவுமே ஒரு கூட்டம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீ கஷ்டப்படும் போது நீ ஒண்டி தான் இருப்ப, உங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அடுத்து கூட தேடி பார்த்த ஆள் இருக்காது. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் எந்த நிலையில் நம்ம கூட இருப்பாருங்க. நீ தப்பு பண்ணால் கூட உங்கள்கிட்ட வந்து அந்த தப்பை உணர்த்தி நீ மாறுவியான்னு காத்து இருப்பார் ஒரு நல்ல தகப்பன். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ காரியங்கள் நீங்கள் இழந்து போயிருக்கலாம், அல்லது ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கலாம். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டு திருப்பி கொள்ள நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய சமூகத்தில் உங்கள் இதயத்தை ஊற்றுங்க. மனுஷன் பொண்காக போகாதீங்க, தேவனை பிடித்து கொள்ளுங்க. அவருக்கு முன்பாக செபித்து அவருடைய வார்த்தையை கேட்டுங்க. என்ன பண்ண ஆண்டவர் இந்த காலத்துக்கு, இந்த பிரச்சனை என்ன பண்ணணும், இந்த நான் போகிற இந்த பாதிக்கு என்ன பண்ணணும், ஒரு வார்த்தை கேட்டு வாங்கிடுங்க. அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். அவர் வார்த்தை உங்களை பலப்படுத்தும், உங்கள் வார்த்தை உங்களை தேற்றும், அந்த வார்த்தை உங்களை விடுதலை ஆக்கும், அந்த வார்த்தை உங்களை ஆசீர்வாதம், அந்த வார்த்தை உங்களை கட்டி எழுப்ப. தவிர மனுஷன் சொல்லுவான், நல்லா இருப்பான், உனக்கு சரிப்பா, உனக்கு உதவி செய்கிறப்பா, நீ பார்த்துக்கிறப்பான்னு சொல்லிட்டு பேரளவு தான் பேசிட்டு போவான். ஆனாலும் கர்த்தர் அப்படி இல்லை. அவர் சொன்னதை நிறைவேற்றும் வழி நம்மளை கைவிடாத ஒரு நல்ல தகப்பன். இன்றைக்கி நம்மளை தகப்பனை போல சுமந்து வர எந்த பிரச்சனை எந்த காரியத்திலும் அவரை போல் தேற்றுவோ, அவரை போல் ஆற்றுவோ, அவரை போல் பலப்படுத்துவோ, அவரை போல் நடத்துவோ ஒருவரே இல்லை. நீங்கள் எத்தனை வருஷமாக சில பேரை பின்பற்றிக்கலாம், அவங்க கூட உன்னை கைவிட்டு போயிடலாம். ஆனாலும் என் தேவன் நம்மளை உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று. ஆனால் இந்த காலையில் நீ எதை இழந்திருந்தாலும் கர்த்தர் உன்னை திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கார். ஆனால் ஒன்று சாமுவேல் 30:8 சொல்லும்போது நீ சகலத்தை திருப்பித்து கொள்ள. அல்லேலூயா. கர்த்தரோட சாமத்தை கண்ணீரோடு ஜெபிங்க, அவரோட வார்த்தைக்காக காத்திருங்க, ஜெபிங்க. யோபுவை போல ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை நம்பிடுங்க. அல்லேலூயா. இனியத்தை பலத்தை நம்புகிறோம், மனசுடன் நம்புகிறோம், ஒரு சரி பலத்தை நம்புகிறோம், அநேக நம்புகிறோம். ஆனால் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர் துணையும் கேடகமாக இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தரை தவிர மீது எல்லாத்தையும் நம்புகிறாங்க. ஆனால் கர்த்தரை நம்ம பார்க்குறதில்ல, மனுஷன்லாம் பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி அவரை மட்டும் நம்பி வாழும் போது சகலத்தை நம்ம செய்ய வல்லவராக இருக்கிற. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பனே, கர்த்தாவே, 4ஆம் மாதம் முழுதும் உன்னுடைய கிருபை எங்களோடு இருந்தது. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ தேவைகள், இதன் மத்தியில் நல்லவராக இருந்தீரே, உமக்கு நன்றி. போதுமானவராக இருந்தீரே, உமக்கு நன்றி. மாறாதவராக இருந்தீரே, நன்றி. மகிமையின் தேவனாக இருந்தீரே, நன்றி. கிருபையின் தேவனாய் நடத்தினீரே, நன்றி. எபினேசனாக இருந்தீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, பக்கபலமாக இருந்தீரே, பாதுகாத்தீரே, எல்லாம் தீமைக்கும் நாசமோசத்துக்கும் மரவான கண்ணிகளுக்கும் விலைக்கு காத்து கொண்டீரே. கர்த்தாவே, கிருபையாக எங்கள் ஜீவனை பாதுகாத்து இந்த 5ஆம் மாதத்தில் ஆண்டவரே துதிக்க, மே மாதம் 1ஆம் தேதியில் இந்த வாக்குத்தத்த ஆண்டவரே வார்த்தைகளுக்காய் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும்படி, உங்களோட வார்த்தையை பகிர்ந்தும்படி தேவன் தந்த கிருபைகளுக்காக இவங்க துதிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்க யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரே, கர்த்தரோட கரம் இறங்கி வரட்டும் அப்பா. ஆண்டவரே, சமாதத்தை இழந்திருக்கலாம் அப்பா, நிம்மதியை இழந்திருக்கலாம் ஆண்டவரே, பிரச்சனையோடு இருக்கலாம்ப்பா. அல்லேலூயா. குடும்ப சமாதத்தை இழந்திருக்கலாம்ப்பா ஆண்டவரே, வேலையில் ஆண்டவர் சமாதத்தை இழந்திருக்கலாம் ஆண்டவரே, சரீரத்தில் வியாதியோடு இருக்கலாமாப்பா, பலவீனத்தோடு இருக்கலாம், அநேக தேவையோடு இருக்கலாம் ஆண்டவரே அப்பா என்று அநேக பேர் கலங்கி கொண்டிருக்கிறாங்கப்பா. ஊழியத்தின் பாதையில் கூட எத்தனையோ போராட்டத்தோடு இருக்கலாம் ஆண்டவரே. கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. இந்த வர நாட்களில் காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எப்படி சந்திப்போம் ஒரு கலக்கத்தோடு இருக்கலாம் ஆண்டவரே. என்னென்ன தேவையோடு காத்திருக்கிறாங்களோ, எந்தெந்த பிரச்சனத்தோடு இருக்கிறாங்களோ, எந்தெந்த போராட்டங்களோ ஆண்டவரே, கர்த்தாவே, சகலத்தை நீ ஆசீர்வதிக்க நீ வல்லவர் ஆண்டவரே. அவங்க சகல தேவைகளையும் பரிபூர்ணமாக சந்தித்து எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. தாவீது சகலத்தை திருப்பி கொள்வது போல ஆண்டவரே, இவங்க வாழ்க்கையில் இழந்த சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, நிம்மதியை அவங்க ஆண்டவரே உம்மோட கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கத்தத்தாமே கிருபை பரட்டபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க வீடுகளை ஆசீர்வதிங்க, கணவனை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சுகத்தை பலத்தை தந்த யார் பலவீனத்தோடு வந்து இந்த வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்காங்க, இயேசுவின் நாமத்தால் பலவீனை நீங்கிய அந்த ஆத்மா சுகமடைய நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தை கட்டுகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே துதிக்கிறோம். இந்த மாதம் முழுதும் கர்த்தர் நடத்திவராக. இயேசுவின் நாமத்தால் சகலத்தையும் பரிபூர்ண ஆசீர்வாதம் தந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதா குமார பரிசுத்த நாமத்தினால இந்த வாக்குத்தத்தன்படி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சகலத்திலும் நன்மையும் கிருபையும் எங்கள் வாழ்க்கையை தொடரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.